அந்த ஹேபிட் எப்படி எப்படி கிரியேட் ஆயிடும் நம்ம மைண்ட்லன்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த ரிப்பிட்டேஷன்னால. ஒரு வாட்டி குடிச்சா அது ஹேபிட்டா மாறாது. 2 வாட்டி, 3 வாட்டி யாரோ கம்பல் பண்ணும்போதோ, இல்ல நம்மளுக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ரிப்பீட்டடா அந்த வேலை பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா எந்த வேலை இருக்கட்டும். அது குடிக்கட்டும், இல்ல ஸ்மோக்கிங் ஆர் ட்ரிங்கிங் ஆர் என்ன வேணாலும் இருக்கட்டும். அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஒரு ஹேபிட்டா கிரியேட் ஆகுறதுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, ஒரு தாட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். அந்த ரிப்பீட்டட் தாட்ஸ் ரிப்பீட்டடா அது தாட்ஸ் வரும்போது, அந்த தாட்டுக்கு சம்பந்தம் ரிலேட்டடா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சப்போர்ட் பண்ணும்போது, நம்மளுக்கு குடிக்கணுன்ற ஒரு இது அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஒரு தாட்ல இருந்து ஒரு ஃபீலிங் ஸ்டார்ட் ஆயிடும். தாட் டு ஃபீலிங் காம்பினேஷன்ல தான் ஒரு எமோஷனே ஸ்டார்ட் ஆயிடும். அந்த ரிப்பீட்டட் எமோஷன் தான் ஹேபிட்டா மாறும். இப்போ 56 வருஷம் ரொம்ப நாளா, ரொம்ப மாசமா, ரொம்ப வருஷமா பழகுன அந்த இது வந்து விட்டு விட்டுட்டு ஸ்டாப் பண்ணணும். அதுலேருந்து எப்படி வெளியில வரணும்? பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்றதுக்கு எப்படி உங்களுக்கு இஷ்டம் இல்லாம நீங்க ஏதாவது ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிட்டு எப்படி ஆரம்பிச்சுட்டீங்களோ, அது குடிக்க என்ன ஆயிடும்? அது அப்படியே பழகாயிடுச்சு. பழகிட்டீங்க. ஸோ ஒரு ரிப்பீட்டேஷன் மூலமா தான் அந்த ஹேபிட்டே ஃபார்ம் ஆயிடும்.